சீமானுக்கு அவ்வளவுதான் லிமிட், நடவடிக்கை எடுங்க தவேகாவினர் போலீசில் புகார். விஜய் கட்சி ஆரம்பித்தபோது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது ஆதரவை தெரிவித்து வந்தார். ஆனால் சமீப நாட்களில் விஜய் குறித்து பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார். விஜயின் தொண்டர்களை அணில்கள் என்று விமர்சித்துள்ளார். விஜயின் செயல்பாடுகளை தொடர்ந்து விமர்சித்து வருகிறார் சீமான். கோவை டவுன்ஹாலில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் விஜயை தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் தலைமையிலான நிர்வாகிகள் சீமான் மீது புகார் கொடுத்துள்ளனர். மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் சீமான் மீது கொடுத்த புகாரில் கோவை டவுன்ஹால் பகுதியில் கடந்த 14ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி சார்பில் நடந்த பொதுக்கூட்டத்தில் சீமான் கலந்து கொண்டு பேசியதாக கூறினார். அப்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை மரியாதை குறைவாக பேசியதாக குறிப்பிட்டனர். விஜய் வழியில் அமைதியுடன் மக்களுக்கு நல்லது செய்யும் நோக்கில் தமிழக வெற்றி கழகத்தினர் செயல்பட்டு வரும் நிலையில் சீமான் விஜயை தொடர்ந்து அவமரியாதையாக பேசி வருவது தங்களை மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். இவ்வாறு சீமான் தொடர்ந்து பேசி வந்தால் இரு கட்சியினர் இடையே கலவரம் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும், எனவே இரு கட்சிகளிடையே கலவரத்தை தூண்டும் வகையிலும் விஜயை தரக்குறைவாக பேசும் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் புகார் கொடுத்துள்ளனர். விஜய் கட்சி ஆரம்பித்த போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது ஆதரவை தெரிவித்து வந்தார். ஆனால் சமீப காலமாக விஜய் குறித்து பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார். விஜயின் தொண்டர்களை அணில்கள் என்று விமர்சித்துள்ளார். விஜயின் செயல்பாடுகளை தொடர்ந்து விமர்சித்து வருகிறார் சீமான்.